மதுரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் பூத்துல உட்காரத்துக்கு ஆள் இருக்கான்னு கேட்கிறாரு. அப்புறம் மரியாதைக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கண்ணப்பன் அவர்கள் 1-2 பேர் காங்கிரஸ்ல இருந்துகிட்டு உயிரை வாங்குறாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் மனசை புண்படுத்துமா? மனக்கசப்பு இல்லாதவா திரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, மனக்கசப்பு இல்லாதவா மாணிக்கம் தாகூர் பேசுறாரு. அடிமட்ட தொண்டர்கள் நாளங்களை சரவணன் மேயரா இருக்காரு, அடிச்சு மேயருடையோட கீழே தள்ளிய வரலாறு. சேலம் மேயர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், துணை மேயர் சாரதா வழக்கறிஞர், மேடையில ஏத்த மாட்டேங்கிறார். என்ன காரணம்? அவமானப்படுத்துறது. காங்கிரஸ் என்றாலே இலக்காரமாக எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு கொடுக்கல. ஊராட்சி பெருந்தலைவர் அந்த மாதிரி ஒரு அடையாளப்பட்ட பதவியில எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. 500 சொச்சம் பதவியில எங்க ஈவிகே இளங்கோவன் நின்ற இடத்துல நீங்க அவங்க குடும்பத்துல யாருமே நிக்கலன்னு சொன்னா நீங்க யார வேணாலும் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுக்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம்னு சொல்லணுமா வேணாம்? அதுதானே கூட்டணி தருவோம். உங்க இயக்கத்தை சேர்ந்த திரு சந்திரகுமார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ராகுல் காந்தி அவர் எப்படி இந்த தத்துவம் சரி வராதுன்னு சொல்றாரோ, கூட்டணி தத்துவம் சரி வரும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? கூட்டணியில் இருக்க எங்களுக்கு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல யார் சார்? சார் அவங்க டிசைட் பண்ணட்டும் சார். அவங்க ஒரு முடிவை சொல்லும் போது எங்க கருத்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் யார் உங்களுக்கு கொடுக்க போறாங்க சார்? அவங்க என்ன சார் கொடுக்கறது? 234 தொகுதியில நாங்க போட்டியிட்டோம்னா 15% வாக்குகள் எங்களுக்கு. தனியே நில்லுங்க. ஒருவேளை தாவேக்காவுடன் போவதற்கான, விஜய் அவர்களுடன் போவதற்கான ஒரு சிந்தனை காங்கிரஸ்க்கு இருக்கிறதா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் சார். வேந்தர் டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். திமுக கூட்டணி சரியில்லை அப்படின்னு திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி தொடர்ச்சியா பேசிட்டு வரதை பார்க்க முடியுது. ஏன் சரியில்லை? எதனால சரியில்லை சார்? திமுக கூட்டணி சரியில்லை என்று நான் கூறவில்லை. ஏன் அப்படி கூற வேண்டிய கட்டாயம் வருகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுக்கு ஏற்பட்ட மிக மிக கசப்பான அனுபவங்கள் தான். எங்களுக்கு கூட்டணியில் பங்கு வேண்டும், நிறைய இடங்கள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஏன் கேட்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் கடந்த முறை டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் காங்கிரஸ்காரர்களுக்கு நிறைய பதவிகள் கொடுத்தார். வாரிய பதவி கொடுத்தாரு. அமைச்சரவையிலே உறுப்பினர்கள் போட முடியும். அதுக்கு அரசாங்க எம்பலம் போட்டு கார்டு கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் கணக்கில்லாம 100கணக்கில் கலைஞர் கொடுத்தார். ஒரே ஒரு பதவி கூட இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் பெறவில்லை. அதை தான் சொல்ல வர. இப்போ ஒரே ஒரு வாரியம், சிறுபான்மை வாரியம், அது திரு பீட்டர் அல்போன்ஸுக்கு கொடுத்தாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். 3 வருஷத்தோட நிறைவு வச்சு அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவரை இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முடியும் வரை அவரை அனுமதித்திருக்கலாம். அவர் திறமையானவர், அதை நன்றாகவே நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார். அவரை நீங்கள் மாற்றினீர்கள், அது எங்களுக்கு வருத்தம் தான். அதே நேரத்தில் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நடையா நடந்தோம். நானும் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கோபண்ணா அவர்களும் 2 பேரும் தான் அதற்காக முதல்வர் அலுவலகம் சென்றோம். வழக்கறிஞர்கள், அவர்களுடைய வழக்கறிஞர் அமைப்பு பிரிவுகளை சந்தித்தோம். திரு என்ஆர் இளங்கோவன் அவர்களை சந்தித்தோம். எல்லாரையும் சந்தித்தோம். கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் திரு சந்திரமோகன் அவர்கள் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். இதெல்லாம் எங்களுக்கு வருத்தங்க. எங்கள் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரிடம் போகிறார் என்றால் அந்த மனுவை கொடுத்துட்டு வந்தால் அது வேலை நடக்கிறதா என்றால் நடக்கவில்லை. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா சொல்றீங்க. முதலமைச்சர் நேத்து பேசும்போது எங்க கூட்டணி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்டாக்ட் இருக்கிறாங்க, 2017 இருந்து நாங்க இந்த வெற்றி கூட்டணி தொடர்ந்துட்டே வர்றோம் அப்படின்னு சொல்றாரு. திரு செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, இது யாரோ தேவையில்லாம உள்ள போந்து இந்த சதி வேலையெல்லாம் பண்றாங்க, எங்க கூட்டணி பிரிக்கிறதுக்கு, எங்களுக்குள்ள எந்த மனக்கசப்பு கிளேசங்கள் எல்லாம் இல்லைங்கிறாரு. அதாவதுங்க, மனக்கசப்பு இல்லாதவா திரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, மனக்கசப்பு இல்லாதவா மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, மனக்கசப்பு இல்லாமலா ஜோதிமணி பேசுறாங்க, மனக்கசப்பு இல்லாதவா திருச்சி வேலுசாமி பேசுறாரு, மனக்கசப்பு இல்லாதவா பொன் கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு. அடிமட்ட தொண்டர்கள் நாளங்களை நீங்கள் போய் பாருங்கள்.
ம். அவர்களுடைய வருத்தங்களை நீங்கள் பதிவு செய்து பாருங்கள். ம். நீங்களே வருத்தப்படும் அளவுக்கு கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு நிறைய இருக்கிறது. காரணம், சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் சந்தித்து பேட்டி எடுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு 17 பேர் இருக்காங்க. ம். இதை விட மிகப்பெரிய வருத்தம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய மூத்த தலைவராக இருந்த திரு ஈவி.கே. இளங்கோவன் மறைந்து விட்டார். ஆமா. கண்டிப்பா அந்த தொகுதியை, ஈரோடு தொகுதியை எப்பவுமே கலைஞர் காலத்திலிருந்து எழுதப்படாத சட்டம் என்னவென்று சொன்னால், எந்த இயக்கம், கூட்டணி இயக்கம் அங்கு நின்று வெற்றி கண்டிருக்கிறதோ, அங்கு மறைவு ஏற்பட்டாலோ இடைத்தேர்தல் ஏற்பட்டாலோ அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். ம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எங்க ஈவி.கே. இளங்கோவன் நின்ற இடத்துல நீங்க அவங்க குடும்பத்துல யாருமே நிக்கலன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய இயக்கத் தோழர்களுக்கு கொடுத்துருக்கணும். காங்கிரஸ் இயக்கத் தோழர்களுக்கு. உங்க இயக்கத்தைச் சேர்ந்த திரு சந்திரகுமார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ராகுல் காந்தி அதை ஏத்துக்கவே இல்லை. இல்ல சார். அதுல நீங்க ஏற்கனவே திரு ஈவி.கே. சம்பத் இருந்த இடத்துக்கு தானே திருப்பி ஈவி.கே. இளங்கோவனுக்கு கொடுத்தது. அவர் பையன் மறைவுக்கு பிறகு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் வேணாம் தானே முதல்ல சொன்னாரு. ஈவி.கே. இளங்கோவன் வேணாம் தானே சொன்னாரு. சார், அவர் வேண்டான்னு சொன்னாலும் அதற்கு பிறகு திமுக தான் நிர்பந்திச்சு அந்த இடத்த கொடுக்குது. கரெக்ட். நீங்க சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். சரி. நிர்பந்தித்து திரு ஈவி.கே. இளங்கோவன் ஒரு காங்கிரஸ்காரரை அடையாளம் காட்டினார், இவருக்கு கொடுங்கள் என்று. ஓ. நீங்க தான் நிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தியதன் பேரில் அவர் நின்னார். மரணம் என்பது யாருக்கு எப்போ வரும்னு தான் சொல்ல முடியாது. அந்த வகையில் திரு ஈவி.கே. இளங்கோவன் மறைவு என்பது தமிழ்நாட்டிலே எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மாபெரும் இழப்பு. ம். அதை எந்த காங்கிரஸ்காரனை போய் கேட்டாலும் ஒத்துக்குவான். அது எங்களுக்கு மாபெரும் இழப்பு. அந்த மனிதன் ஒரே ஒரு ஜீவன் இருந்தால் போதும். அவர் எப்பவுமே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற அந்த பாஷையே அவருக்கு பிடிக்காது. உடைச்சுக்கிட்டு போய் புடுங்கணுன்றது தான் பாசை. அந்த மனிதன் இறந்து போனது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. ம். ஆனா அந்த இடத்துல ஒரு காங்கிரஸ்காரர் நீங்க நிக்க வைக்கலையே. அவருடைய மகன் காங்கிரஸ்கார் தானே. ம். அவரு இறந்து போனார் தானே. அவங்க தந்தைக்கு கொடுத்தீங்க, வற்புறுத்தி நிக்க வச்சிங்கல்ல. அவர் யாரை விரும்பி அந்த நேரத்துல கை காட்டினாரோ அவருக்கு கொடுத்துருக்கணும்ல. அது ஒரு கசப்பான அனுபவம். ம். அதை ராகுல் காந்தி ஒத்துக்கலைங்க. ம். அந்த இடத்த வாங்காததை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கவங்க அத்தனை பேர் மேலேயும் அவர் கோபப்பட்டார். எப்படி நீங்க அதை விட்டு கொடுப்பீங்கன்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. ம். அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓ. அதுவும் எங்களுக்கு கொடுக்கல. திரு கமலஹாசனுக்கு கொடுத்தாங்க. அது நாங்க வரவேற்கிறோம். கமலஹாசனுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ம். ஏன்னா உலக மகா நடிகர், மிகப்பெரிய ரைட். உங்களுக்கு கொடுக்காததுல ஒரு வருத்தம் இருக்கு. எங்களுக்கு கொடுக்காதது கமலஹாசனுக்கு கொடுங்க. அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா எங்களுக்கு நீங்க கொடுக்கறன்னு சொல்லி கொடுக்கல. ம். நீங்க எந்த காரியம், சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு காரியத்தை கொண்டு போய் கொடுத்தா நடக்கலங்க. ம். நீங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள். ம். நீங்க கன்னியாகுமரியில கூட நீங்க பாருங்க, 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் போற இடத்துல எல்லாம் அவங்கள மக்கள் மாதிரி முச்சுக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. நாங்க கொடுத்துருக்கிறோங்க, நடக்கணும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குது. அது வருத்தம். அதுக்கப்புறங்க எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட யூனியன் சேர்மன், நகராட்சி சேர்மன், இதை எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த யூனியன் உங்களுக்கு, ம். காங்கிரஸுக்கு, இந்த நகராட்சி உங்களுக்குன்னு ஒதுக்கின இடத்துல எங்களுக்கு கும்பகோணம் உதாரணமா வச்சுக்குவோம். இப்ப எங்க மேயர் தான் இருக்காரு, திரு சரவணன் அவர்கள். அந்த சரவணன் மேயரா இருக்காரு. அவரை நீங்க சமீபத்துல கூட காட்சி ஊடகம்லாம் பார்த்திருப்பீங்க. அடிச்சு மேயருடையோட கீழே தள்ளிய வரலாறு இருக்கு. ம். எங்களுடைய சேலம் துணை மேயர் சாரதா வழக்கறிஞர், ம். அவரை சேலம் மேயர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் மேடையில ஏத்த மாட்டேங்கிறார். ம். என்ன இப்படி காரணம்? என்ன காரணம்? அவமானப்படுத்துறது. ம். காங்கிரஸ் என்றாலே இலக்காரமாக பார்க்கிறார்கள் என்ற வருத்தம் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க சில பேர் உதாரணங்கள் எம்பிக்களாகி இருக்கிறார்கள். திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் இருக்கிறார்கள். மாணிக்கம் தாகூர் அவர்கள் 2009ல, 2014ல, 2024ல, 2019ல யாரால், எந்த கூட்டணியால் அவர் எம்பியாக ஆனார்? இத பாருங்க, இதுல ஒண்ணே ஒண்ணு நம்ம நல்லா உத்து கவனிச்சோம்னா ஒன்று புலப்படும். எங்களுக்கு என்ற மிகப்பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. எத்தனை சதவீதம் இருக்கு? சார், எங்களுக்கு 25 இடங்களில் நிற்கும் போது 5-6% இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் திரு சீமான் 8% வாக்கு வாங்குகிறார் என்று சொன்னால் 234 தொகுதியிலும் அவர் போட்டியிடுகிறார். அதே போன்று 234 தொகுதியில நாங்க 1989 போட்டியிட்ட போது
அம்மையார் ஜெயலலிதா 27 இடங்கள், நாங்க 26 இடங்கள். ம். உங்களுக்கு நல்லா, நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கும் அதிமுகவுக்குமே வித்தியாசம் ஒரே ஒரு சதவீதம் தான். ம். திமுக ஆளுங்கட்சியா வந்தது, அதிமுகவுக்கு அவங்களுக்கு 4%. அப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற காங்கிரஸுக்கு 5% தான் வாக்கு வித்தியாசம். எங்களுடைய கூட்டணி தேய்ந்து போனதற்கு காரணமே நாங்கள் கூட்டணி சேருகின்ற இயக்கங்கள். எங்களை அவர்கள் தரம் தாழ்த்தி சில நேரங்களிலே பேசிவிடுகிறார்கள். குறிப்பாக மதுரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் பூத்துல உட்காரத்துக்கு ஆள் இருக்கான்னு கேட்கிறாரு. ம். அப்புறம் மரியாதைக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கண்ணப்பன் அவர்கள் 1-2 பேர் காங்கிரஸ்ல இருந்துகிட்டு உயிரை வாங்குறாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் மனசை புண்படுத்துமா புண்படுத்தாதா? தயவு செய்து நான் உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். ம். அப்போ அப்படி பேசும் தளபதியை பத்தி நீங்க சொன்னீங்க. தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் எம்பி ஆகிட்டு போயிட்டாங்க சொல்றவங்க எல்லாம். அடுத்து வர்றவங்களுக்கு வழி விடணும்ல. அடுத்து அவங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும். அடுத்து நகராட்சியில, மாநகராட்சியில அவங்களுக்கான பொறுப்புகள் கொடுக்கப்படணும். அது வந்து திமுக வந்து கொடுக்கத்தானே செய்யும் அப்படின்னு கேட்கிறாருல்ல. இல்லைங்க, அதுக்கு தான் மாணிக் தாகூர் பேசுறாரு. ம். எங்களுக்கு உண்டான உரிமையை கொடுங்கன்னு மாணிக் தாகூர் கேட்கிறாரு. அவர் தவறா சொல்றாரு. எங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஈவி.கே.எஸ். இளங்கோன் மறைந்த தொகுதியே கொடுக்க மறுக்கிறீர்கள், மறுத்து விட்டீர்கள். சார், அது யார் மறுத்தது? யார் அக்செப்ட் பண்ணது? மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை வந்து அதை ஏற்றுக்கொண்டது. நாங்கள் தவறுன்ற தவறு. ஏற்றுக்கொண்டிருந்தால் தவறு. யார் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தவறு. உங்களுக்குள்ள முரணை வைத்துக் கொண்டு நீங்கள் கூட்டணி கட்சியின் தலைமையை போய் கேட்பது எப்படி இல்லைங்க, சரியாக இருக்கு? எங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கட்டும். ஆனா கூட்டணி தர்மம் என்று ஒன்று இருக்கிறது இல்ல. அவங்க போட்டி போடலாமா? எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க யார வேணாலும் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம்னு சொல்லணுமா வேணாமா? அதுதானே கூட்டணி தர்மம். நீங்க ஒரு ஆளை நிக்க வச்சு, நாங்க ஒரு ஆள் நிக்க வச்சு நீங்க ஜெயிக்க வச்சுக்கிறோம்னு சொல்றது கூட்டணி தர்மமா அது? ம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அதிமுகல கூடங்க காங்கிரஸ் இருந்து மறைந்த இடைத்தேர்தல் வந்ததுன்னா அதிமுகல எம்ஜிஆர் இருக்கும்போதும் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் எங்க கேண்டிடேட்டுக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டில் அமைதியா இருப்பாங்க. நாங்க செலக்ட் பண்ணி இன்னார் தான் கேண்டிடேட்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பிரச்சாரத்துக்கு வருவாங்க. ம். அப்ப அந்த நடைமுறையே அங்க மாற்றப்பட்டது. ராஜ்யசபா கொடுக்கல. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவில்லை. யூனியன் சேர்மன், நகராட்சி சேர்மன் எங்களுக்கு ஒதுக்கிய இடங்களில் ம். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. அங்க 2 தான் எங்களுக்கு கவுன்சிலர் எங்க கும்பகோணத்துல. இவங்க வந்து 28 பேர் இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தரை மேயரா நாங்க கொண்டாந்துருக்கோம். அந்த மேயர் படாத பாடுபடுறாரு. ம். அப்படி பதவிக்கு வந்தவர்கள் கூட நான் சொன்ன மாதிரி சாரதா தேவி அவர்கள் மேடையில் ஏற்ற மறுக்கிறார். ம். பல பிரச்சனைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி என்பது என்ன? சுமூகமாக போகணும், அதான கூட்டணி. இப்ப அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டோம். எல்லாருமா சேர்ந்து உண்டாக்கிட்டோம். திமுகவும் பேசுது, காங்கிரஸும் பேசுது. காங்கிரஸ் பேசலன்னு நான் சொல்லல. ம். பேசுறோம். ஏன் பேசுறோம்? எங்களுக்கு உரிமைகள் வேணும். சில இடங்களில் நாங்கள் வந்து தட்டி கேட்பதற்கு உங்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும். நாங்கள் அமைச்சரவையில் எங்களுக்கு ஒரு 3 அமைச்சர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இல்ல 2 பேர் இருக்காங்க. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எங்களுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டி பண்ண முடியல. ஆனால் நேற்று முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல ஒத்து வராதுன்னு அந்த மாதிரி ஒத்து வராதுன்றார். நான் கேட்கிறேன், உங்களுடைய தாய் ஸ்தாபனமா நீங்க சொல்றீங்க, எனக்கு அது தெரியல. நீதி கட்சின்னு சொல்றீங்க. ம். 1916ல நீதி கட்சி தேர்தல்ல நின்னுது. 134 தொகுதி தான் அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு. ம். அவங்க வெற்றி பெற்றது நீதி கட்சி 63. அப்போ உங்களுக்கு கூட 68 சீட் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். இன்னும் 5 தேவை. யாரை வச்சு ஆட்சி அமைச்சிங்க? சுயேட்சை 18 பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த சுயேட்சையை 18 பேரை நீங்க எல்லாருக்கும் மந்திரி கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், வாரியம் கொடுக்குறோன்னு கூட்டணி ஆட்சி வைத்து தான் நீங்கள் ஆட்சி நடத்தினீர்கள். சரி. அப்போ 1967 நீங்க எப்படி வெற்றி பெற்றீங்க? ரைட். ராஜாஜியினுடைய பங்கு இல்லைன்னா நீங்க வெற்றி பெற்றே இருக்க முடியாது. அன்னைக்கு நாங்க 44%, ம். ராஜாஜி 11%. திராவிட முன்னேற்ற கழகம் 1967 இருக்கக்கூடிய நிலைமைதான் காங்கிரஸில் இன்று 2026 இருக்கிறதா? எங்க அது குறைஞ்சிருக்கிறதுன்றத நான் மறுக்கவே இல்லை. இல்ல சார், நான் எதுக்கு அதை கேட்கிறேன், குறைஞ்சிருக்கு கூடியிருக்குங்கிறத தாண்டி ஒவ்வொரு கட்சிக்குமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலயா, சட்டமன்றத்தில் நாம் இருக்கக்கூடிய பலத்தின் அடிப்படையிலயா, மக்கள் நாம் தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறாங்கிற அடிப்படையில? மக்கள் இன்றைக்கும் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ளவர்கள். எந்தெந்த தொகுதியில, எவ்வளவு தொகுதியில? எல்லா 234 தொகுதி இருக்கு. இதுல எல்லா எத்தனை தொகுதியிலும். தொகுதியில்
காங்கிரஸுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளாக நீங்கள் சொல்லுங்க. இல்ல 234 தொகுதியிலும் எங்களுக்கு என்று வாக்கு வங்கிகள் இருக்கு. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி போன்ற இடங்களில், திண்டுக்கல் போன்ற இடங்களில் எங்களுக்கு நீங்க நான் உங்களுக்கு என்று வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல கடந்த முறை 25 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 17 இடங்கள் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. 18 இடம். 18 இடம் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த 18 இடங்கள்ல நீங்கள் உங்களுக்கென்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடங்களாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கொடுத்திருக்காங்க தானே. அப்புறம் அதுல என்ன சிக்கல் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லங்க. அந்த இடத்தை நாங்க 63, 41, 25க்கு வந்துட்டோம். ஆமா. என்ன சொன்னாங்க 25 கொடுக்கும்போதுன்றத நான் உங்களுக்கு விளக்கமாவே சொல்றேன். ம். ஏன்னா அப்ப தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு கே கே. எஸ். அழகிரி அழகிரியுடன் நான் நிழல் போல் இருந்தவன், எனக்கு எல்லாமே தெரியும். ம். அப்போ வந்து இல்லைங்க நம்ம வெற்றி பெறணும், நீங்க 41 போன முறை கொடுத்த மாதிரியே நீங்க இந்த தடவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம், நாங்க கன்சிடர் பண்ண முடியாது, எங்களுக்கு மேலிடம் ஒப்புக்கொண்டால் ஒழிய எங்களால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று திரு குண்டுராவும் திரு அழகிரி அவர்களும் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். ம். மேலிடம் இவர்கள் போய் சொன்னார்கள், ம். எங்களுக்கு அதிகமான இடங்கள் இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும், இல்லாவிட்டால் மீண்டும் அதிமுக வந்துவிட்டால் பிஜேபி மதசார்புள்ள ஒரு இயக்கம் அதனோடு கூட்டணி வைத்துக் கொள்ளும், அதுதான் நிலைமை இன்றைக்கு என்று சொன்ன காரணத்தினால் மேலிடம் ஒப்புக்கொண்டார். ம். அதை திரு அழகிரி குண்டுராவை அழைத்து அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நாம் ஒப்புக்கொள்வோம், ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதிகமான சீட்டு தரோம், இந்த முறை இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ம். என்று சொல்லிதான் 25 ஒப்புக்கொண்டோம். 41ல தலைவர் ராகுல் காந்தி உறுதியா, சத்தியமாக சொல்கிறேன், உறுதியாக இருந்தார். ம். 25க்கு ஒப்புக்கொள்ளவே கூடாது என்று அவர் கடைசி வரை உறுதியாக இருந்தார். ஓ. ஆனால் மேலிடத்தில் அன்னை சோனியா காந்தி போன்றவர்கள் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, ம். பிஜேபி அங்க கால் ஊனிடக்கூடாது, அதற்காக நாங்க ஒப்புக்கொண்டோம். சோ அதுக்காக உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க அதை ஒத்துக்கிட்டோம். ம். மறுபடியும் உங்களுக்கு மீண்டும் அதே சீட்டை தரேன்னு சொன்னாங்க இவங்க. ஆனா இப்ப அது மாதிரிலாம் நாங்க சொல்லலன்னு அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. ம். சாட்சி நான் இருக்கேன். ம். திரு அழகிரியோ திரு 2000 குண்டுராவோ 25 சீட்டுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை, ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அது 2001 நிலைமை. 2026ல 2026ல எங்களுக்கு அதை தான் அந்த 40 சீட்டு கொடுங்கன்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. இப்போ அவரு கொஞ்சம் இறங்கி வந்து 39 கொடுங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு தொகுதி கொடுங்க. அந்த 41 கூட கேட்கல, 2 இடத்த விட்டு கொடுங்க. நீங்க பிராமிஸ் பண்ணீங்கல்ல, இந்த முறை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் 25க்கு, ம். வருங்காலத்தில் நாம் அதை சரி செய்து கொள்வோம்னு சொன்னீங்க. ம். அப்ப இப்ப சரி செய்திருமா வேணாவா? இப்பவும் திமுக வைக்கக்கூடிய முழக்கம் அதுதானே. இப்ப நீங்க நாம் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் பிஜேபி உள்ள நுழைஞ்சிடும் அப்படிங்கிற அதே முழக்கத்தை தானே இப்பயும் வைக்கிறாங்க. அதே தான் நாங்க சொல்றோம். ம். நீங்க அமைச்சரவை கதவை மொத்தமா மூடிட்டீங்க. அப்படி சொன்னதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எங்க தொண்டர்கள் பலகீனமாயிடுவார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றது, எங்களால அறநிலைத்துறை இருக்குல்ல கோயில்ல, அந்த மெம்பர் கூட வாங்க முடியலங்க. யாராவது ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் நீங்க காட்டுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலைத்துறை கோயில்ல அரங்காவலர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கீழே 4 மெம்பர் இருப்பாங்க, அதுல ஒரு மெம்பர் கூட எங்க ஆள் கிடையாது. ரைட். அப்ப நீங்க என்ன கூட்டணிங்க? இல்ல நீங்க சொல்றீங்க இப்ப இதன் மூலமாக அமைச்சரவையில் இடமோ அல்லது வாரிய தலைவர் பதவியோ அல்லது நகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தால் நாங்கள் கட்சியை வளர்த்து விடுவோம் அல்லது கட்சியை வளர்ப்பதற்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாமா? அதாவதுங்க, எந்த ஒரு இயக்கமும் உள்ளாட்சியில் ஆட்சி அதிகாரம் செலுத்தினால்தான் அந்த இயக்கத்தை வளர்க்க முடியும். இது எழுதப்பட்ட சட்டம். காரணம் என்னவென்று சொன்னால், உள்ளாட்சி பலமாக எந்த இயக்கம் இருக்கிறதோ அந்த இயக்கம் தானாகவே வளரும். ரைட். காங்கிரஸ் கமிட்டியுடைய வில்லேஜ் கமிட்டிக்கான மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க சார்? புரியல சார். வில்லேஜ் கமிட்டி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் வில்லேஜ் கமிட்டி இப்ப ஃப்ரேம் சார், பண்ணி எல்லா எத்தனை பேர் இருக்காங்க? அதாவதுங்க, எல்லா வில்லேஜ் கமிட்டிக்கும் நாங்க தலைவர் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா 6000 சில்லற வில்லேஜ் இருக்கு. ம். அது எல்லாத்துக்கும் தலைவர் போட்டிருக்கோம். என்னால மிக தைரியமாக சொல்ல முடியும், திரு அழகிரி அவர்கள் தலைவராக இருந்தபோது நாங்க வார் ரூம்னு அமைச்சு அதில் தான் பூத் கமிட்டிக்கு மெம்பர்களை நியமனம் பண்ணோம். அந்த வார் கமிட்டிக்கு தலைவராக இருந்தவன் நான் தான். எனக்கு கீழே ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணாங்க. அந்த 20 பேரும் மிக நேர்த்தியாக, மிக மிக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து விட்டார்கள். திரு அழகிரி அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து வந்ததற்கு பிறகு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அந்த இடத்திலே போய் அமர்ந்து மிக மிக கடுமையாக உழைத்து ஒரு பூத்துக்கு கூட ஆள் இல்லாம போட்டிருக்காருங்க. நான் வேந்தர் டிவி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன், ரேண்டமா நீங்க ஒரு நாள் வாங்க, சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு பூத் எடுத்துக்கங்க, திண்டுக்கல்ல ஒரு பூத் எடுத்துக்கங்க, ஃபோன் நம்பர் இருக்கும், அடிங்க, ஆமாங்க நான் காங்கிரஸ் பூத் மெம்பர்னு சொல்லலைன்னா பாருங்க.
இல்ல இது பூத் கமிட்டி. நான் கேட்கிறேன் வில்லேஜ் கமிட்டி கேட்கிறேன். கிராம கமிட்டியில் நான் கேட்கிறேன். நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா? நம்ம வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தால் நாம வந்து கட்சியை வளர்த்த முடியும் என்று சொன்னீங்க. கிராம கமிட்டியில எத்தனை பேர் மெம்பர்கள் இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது உறுப்பினர்கள் சொல்றேன். நான் தலைவர்களே எங்களுக்கு தெரிஞ்சு கிராம கமிட்டியில தலைவர்கள் தான், உறுப்பு கிடையாது. யூனியன் தான் தலைவர்கள் தான் உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரி, ரைட். அத நீங்க பாத்தீங்கன்னா யூனியன் சேர்மன் எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு. அது மொத்தம் தமிழ்நாடுல ஃபுல்லா யூனியன் சேர்மன்ன்றது 500 சொச்சம் பதவிகள் இருக்கு. யூனியன் சேர்மன். அதாவது நீங்க பிடிஓன்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு மேலதான் இந்த யூனியன்ன்றது. அந்த யூனியன் சேர்மன்ன்றது பெரிய அதிகாரம் படைத்த பதவி. அந்த சுற்றுவட்டாரங்களுக்கு அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஊராட்சி பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க. ஊராட்சி பெருந்தலைவர்னா பாத்துக்கங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அடையாளப்பட்ட பதவியில எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. 500 சொச்சம் பதவியில ஒன்னே ஒண்ணு காங்கிரஸுக்கு என்பது எவ்வளவு பெரிய. அதே மாதிரி நகராட்சி என்பது கிட்டத்தட்ட 400க்கு மேல இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது நகராட்சியில 1ஓ 2ஓ தான் இருக்கு. எனக்கு தெரியும், அந்த நேரத்தில் நான் அதில் உள்ள இருந்து ஆழமாக பார்த்துவேன். அதே மாதிரி மேயர் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கொடுத்துருக்காங்க 1, துணை மேயர் 2 பேர் கொடுத்துருக்காங்க. சேலம் 1, காஞ்சிபுரம் 1. இவ்வளவுதாங்க. இதெல்லாம் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் நீங்க சொல்றீங்க. நான் கேட்கறது வந்து நான் மீண்டும் கேட்கறது காங்கிரஸ் கட்சியினுடைய கிராம கமிட்டியில் இருக்கக்கூடிய பலம் எவ்வளவுன்னு கேட்கிறேன். ஏன் இதை கேட்டேன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொடுப்பதன் மூலமாகத்தான் நீங்க வந்து கட்சியை வளர்த்த முடியும் என்றால் அதுதான் சார் சொல்றேன். கட்சிக்காக இருக்கக்கூடியவர்களை நீங்க வளர்த்தாம நீங்க நம்பர் மத்தவங்க கிட்ட கேட்டு 6000க்கு மேல கிராம கமிட்டி தலைவர்கள் இருக்காங்க. கிராம கமிட்டிகள் அதுக்கு ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும். கிராம கமிட்டி தலைவர் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். உங்களை அன்புடன் வரவேற்கிறது இங்கனம் கிராம கமிட்டி தலைவர்னு ஒரு போர்டே இருக்கும். நீங்க ரோட்ல பார்த்துருப்பீங்க. அது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 6000 இருக்கிறதுல எங்களுக்கு 70 60 இருக்கு. அவ்வளவுதான். கிராம கமிட்டிகள் உங்களுக்கு இப்ப நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் சொல்றீங்க. இப்போ கோரா காங்கிரஸ் கட்சிக்கான ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது எப்படி திமுக அல்லது கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு தலைமை இவ்வளவுதான் என்று எப்படி அலோகேட் பண்ணுவாங்க, எப்படி கொடுப்பாங்கிறது கேள்வி. சார் நான் என்ன கேட்கிறேன், நீங்க கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணாம இன்னொரு கட்சியினுடைய பலத்தை வாங்கி அதன் மூலமாக ஒரு ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ண முடியும். நம்ம எந்த விதத்துல பலத்தை எங்களுக்கு தெரியும். எங்க பலத்துல தான் அவங்க வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நான் தைரியமாக சொல்லுவேன், ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா நாங்க பலவீனமானவர்கள் என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எப்படி நாங்க பலவீனமானவர்னு சொல்லுவீங்க? நீங்க தானே சார் கட்சியை வளர்த்தணும்னு சொல்றீங்க. சார் கட்சியை நாங்க வளர்க்கணும்னா கிராம கமிட்டி 6000க்கு மேல இருக்கு. 70 60 தான் இருக்குதுன்னா எப்படி சார் கமிட்டி வளர்க்க முடியும்? நீங்க தானே கொடுக்குறீங்க எங்களுக்கு. அதுலயும் நீங்க நகராட்சி கொடுத்ததுல பல நகராட்சி நீங்களே இல்லை வச்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு திருப்பி கொடுக்கல. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கின நகராட்சிகள், கூட்டணி கட்சிக்கு சிலவற்றைக்கு ஒதுக்கின நகராட்சி பேரூராட்சிகள் எல்லாம் நீங்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று விட்டீர்கள். நீங்கள் தயவு செய்து ராஜினாமா செய்யுங்கள். அதில் மீண்டும் காங்கிரஸ்காரர்களை நகராட்சி தலைவர்களாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். நான் மனவேதனையோடு இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இல்ல யாராவது ராஜினாமா பண்ணாங்களா இன்ன வரைக்கும்? இல்லையே. அப்ப என்னது இது? எங்களுக்குன்னு ஒதுக்குறீங்க. அப்ப எங்க ஆளுங்க உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒதுக்கின இடத்துல உங்க ஆள் நின்று வெற்றி பெறாரு. முதலமைச்சர் அவர்களே வேண்டுகோள் வைக்கிறார், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எப்படி இது கூட்டணி? எப்படி கூட்டணி தர்மம் என்று நாம் சொல்ல முடியும்? எப்படி எங்க இயக்கத்தை வளர்க்க முடியும்? எங்களுக்கு ஒதுக்கின நகராட்சி புறங்கள், உள்ளாட்சி புறங்கள்லாம் நீங்களாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி கட்சியை நாங்க வளர்க்க முடியும்? எங்க சதவீதம், வாக்கு சதவீதம் அப்படியே இருக்கு. இப்பவும் நான் சொல்றேங்க, 234 தொகுதியில நாங்க போட்டியிட்டோம்னா 15% வாக்குகள் எங்களுக்கு இருக்கு. தனியே நில்லுங்க. 2014 நீங்க நாடாளுமன்ற தேர்தல் தனியே நின்னீங்க. அதற்கு பிறகாக எங்க காங்கிரஸ் கட்சி எல்லா காங்கிரஸ் தொண்டனுடைய மனநிலையும் தனித்து நின்று பார்ப்போம் என்பதுதான். அதுல எந்த சந்தேகம். ஆனா எங்களுடைய இயக்கம் என்பது அகில இந்திய தலைமை, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இது 3க்கும் 2000 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட தான் தலைமை இருக்கு. இங்க இருக்கிற தலைமை எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஒரு மாவட்ட தலைவரை நியமனம் கூட அகில இந்திய அளவுல வந்து நியமிச்சுட்டு போனதை நீங்க கண்கூடா பார்த்திருப்பீங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னால அந்த மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டதை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவருக்கு மாவட்ட தலைவர் கூட டெல்லி தான் நியமிக்கிற அதிகாரம் இருக்கும்போது இந்த அதிகாரங்கள் மொத்தமும் டெல்லியில தான் இருக்கு, இந்த 3 இயக்கங்களுக்கும். ஆகவே அவர்கள் சொல்வதை கேட்டுதான் நடக்கணும். தனியத்து நிற்பதற்கு
நாங்களெல்லாம் 234 தொகுதியிலும் வலுவான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 100% நான் ஏற்கிறேன். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு 234 தொகுதியும் வலுவான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவர்கள் வந்து களத்தை சந்திக்க முடியும், பூத் லெவல் ஆள் இருக்கு, நாங்க வந்து போய் தேர்தலை சந்திக்க முடியும்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அனுகூலமான அல்லது பிரச்சனைகளா இருக்கக்கூடிய விஷயங்களை மாநில தலைமையும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து மத்தியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை கேட்காதா? சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ போன மாவட்ட தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ம், இந்த மாதிரி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை நம்மளுடைய கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டது. உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துறேன். ம், ஒரு தடவை ம், மயிலாப்பூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ம், அந்த காரில் வந்து மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அழகிரி அவர்கள், மரியாதைக்குரிய சிஎல்பி லீடராக அன்னைக்கு இருந்த KR ராமசாமி அவர்கள், ம், நானும் 3 பேரும் காரில் போகிறோம். ம், திரு சிதம்பரம் அவர்கள் அழகிரிக்கு ஃபோன் பண்ணுறார். ம். என்ன உள்ளாட்சி தேர்தலில் வந்து நமக்கு கொடுத்த இடத்தெல்லாம் அவங்க பிடுங்கிக்கிட்டாங்க, ம். முதல்வர் இவ்வளோ அறிக்கை கொடுத்தோம், இது பண்ணலை, நீங்கள் ஒரு அறிக்கை விடுங்கன்னு திரு அழகிரி கிட்ட சொல்கிறார். அவர் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கார். ம். அவருக்கு என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் காரில் உட்கார்ந்துருக்கிறதுனால இவர் பேசுகிறத வச்சு என்னால் ஊகிக்க முடிஞ்சது. ம். ஒரு அறிக்கை வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுக்க சொல்கிறார். சரியா வருமான்னு அழகிரி கேட்டார். ம். நீங்கள் கொடுங்க, நான் தான் சொல்கிறேன் இல்லைன்னார். ம். அவர் தான் டிக்டேட் பண்ணார். என்ன டிக்டேட் பண்ணார்னா, கூட்டணி தர்மத்தை திமுக மீறிவிட்டது என்ற ஒரு அறிக்கை திரு அழகிரி கொடுத்து காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகள் பெரிதாக வந்தது. ம். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இதெல்லாம் ம். அதான் நாங்க ரியாக்ட் பண்ணாம இல்ல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை நீங்க ஒழுங்கா கொடுக்கலன்னு நாங்க கேட்டிருக்கோம். இப்ப எங்கேயுமே அந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லையே. இருக்க ஏன் இல்ல? சிஎல்பி லீடர் சொன்னாரா? சொல்லல. கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? சிஎல்பி லீடர் எங்களுக்கு கூட்டணியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு. நீங்க பத்திரிகையில பாருங்க. ம். அவர் கேட்கிறாரு. அவர் கேட்கதான் செய்யறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் கேட்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரும் ஒத்துக்கொள்ள தமிழகத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு முதலமைச்சர் திமுக தலைவர் சொன்ன உடனே அவர் வந்து சொன்னா ஒரு நிமிஷம் அனுமதிங்க. சொன்ன உடனேயே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமையா இருக்கக்கூடிய திரு செல்வப்பிரந்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது அவருடைய முடிவு, இதுல எங்களுக்கும் கூட்டணிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார். அது சொன்ன உடனேயே இந்த பிரச்சனை அவருடைய சொந்த கருத்து என்றும் சொல்கிறார். என்ன புரிந்து கொள்வது நாங்கள்? முதலமைச்சருடைய சொந்த கருத்துன்னு திரு செல்வ பெருந்தகை சொல்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்ட் தானே. அவருடைய சொந்த கருத்துன்னும் போது எங்களுக்கும் கருத்து இருக்குல்ல சார். அததான் திரு அந்த கருத்து தான் நிராகரிக்கப்பட்டுச்சு. கூட்டணி தலைமை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு, மக்கள் அதுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க என்ன சொந்த கருத்துன்னு சொல்றது எங்களுக்கு புரியல சார். இல்லங்க, அவருடைய மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லுவது அந்த தத்துவமே தவறான தத்துவம். கூட்டணி ஆட்சிகள் இங்க நடந்திருக்கிறது தமிழகத்துல. எல்லா இடங்களிலும் கூட்டணி ஆட்சி நடக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணி ஆட்சி நடந்தா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா என்ன? காமராஜர் என்ற ஒரு மாமனிதர் எப்படிப்பட்ட சாதனைகளை செய்துவிட்டு போயிருக்கிறார். அவருடைய இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். அதன் மீது நம்பிக்கை இல்லாமலா இருப்பாங்க? இந்திரா காந்தி என்ற ஒரு இரும்பு மங்கை உலகத்திற்கே செல்போனை கையில கொடுத்துட்டு உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்த ராஜீவ் காந்தி இறந்த மண் இது. இந்த மக்கள் எப்படி காங்கிரஸ் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே அது சொந்த கருத்துன்னு திரு செல்வ பெருந்தகை சொன்னது சரியான கருத்து என்பது என்னுடைய கருத்து. டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல யார் சார் இருக்கா? சார், அவங்க டிசைட் பண்ணட்டும் சார். அவங்க ஒரு முடிவை சொல்லும் போது எங்க கருத்தை நாங்க சொல்றதுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் யார் உங்களுக்கு கொடுக்க போறாங்க சார்? அவங்க என்ன சார் கொடுக்கறது? நாங்க கேட்கறத கொடுக்கலன்னா நாங்க வேற முடிவு கூட எடுப்போம். விஜய்கிட்ட போறீங்க? விஜய் கிட்ட ஏன் போனோம்? நான் தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், 234 தொகுதியிலும் எங்களுக்கு வலுவான வேட்பாளர்கள் சத்தியமா இருக்காங்க. நிற்க வைத்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். 234 தொகுதியை வெற்றி பெற்றுறோம் நான் சொல்ல மாட்டேன். பல இடங்களில் நான் அதை தான் உதாரணம் சொன்னேன். 89 நாங்க 26, ஜெயலலிதா அம்மையார் 27, அப்புறம் ஒரு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அப்ப 27 சரியா இருந்தது. கலைஞர் அவர்கள் அம்மையாரை இறக்கிவிட்டு எங்களை எதிர்கட்சி தலைவராக்குவதற்கு கூட தயாராக இருந்தார். ஆனால் நாங்கள் விட்டுவிட்டோம். அவர்கள் முதலில் வெற்றி பெற்றுவிட்டு எதிர்கட்சி தலைவராகி விட்டார்கள் என்று நாங்கள் பெருந்தன்மையோடு விட்டுவிட்டோம். எப்பவுமே காங்கிரஸ் நீங்கள் 89 விட்டு விட்டீர்கள், 2006 விட்டு விட்டீர்கள், 2026 புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இது புலம்பெல்லாம் இல்லைங்க, உரிமையை கேட்கிறோம். அவர் எப்படி இந்த தத்துவம் சரி வராதுன்னு சொல்றாரோ, கூட்டணி தத்துவம் சரி வரும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? கூட்டணியில இருக்க எங்களுக்கு சார் முதல்ல கூட்டணியில பங்கு வேணும்னு கேட்டது யார் சார்? எங்க கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள். மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் கேட்டார். ஏன் கேட்கிறாரு? ஆதங்கம் இருக்குல்ல.
எங்களுக்கு இரட்டை இலக்கு வேணும். இப்போ நேத்து முந்தா நேத்து கூட ம். மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் திருமாவளவன் கேட்டிருக்காரா இல்லையா? ம். அப்போ எல்லா கூட்டணியில இருக்கவங்களுக்கும் திரு வீரபாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் என் அன்பு சகோதரர் அவர் கூட என்ன சொல்றாரு, எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும். எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. மாற்று கருத்தே இல்ல. நீங்கள் சொன்ன திருமாவளவன் அவர்களே, இப்போதைக்கு நாங்க அதை நிர்பந்திக்க மாட்டோம். கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை எங்களுடைய கட்சி ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அது. அதை நோக்கி தான் எங்களது அரசியல் பயணம் அப்படிலாம் சொன்னவரு, இன்று என்ன சொல்கிறாருன்னால், நாங்கள் இப்போதைக்கு அதை கோரிக்கையாக வைக்க மாட்டோம், நிபந்தனையாக வைக்க மாட்டோம் என்று அதிலிருந்து அவர் சரி, பின்வாங்கி அது அவருடைய முடிவுங்க. ஆனா எங்களுடைய முடிவு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். காரணம், நாங்க ஆண்ட கட்சி. உறுதியாக இருக்கிறீர்கள். உறுதியாக இருக்கிறோம். 2026 நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ம். எங்கள் இயக்கம் இன்றைக்கு திரு தளபதி அவர்கள், அமைச்சர் திரு கண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் எங்களை இலக்காரமாக பேசும்போது நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது. எங்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம், நிரூபிப்போம். ம். ஆகவே எங்களுடைய கூட்டணி உங்களோடு சேரும்போது தான் நாரோடு பூ சேர்ந்தால்தான் மணக்கும். ம். வெறும் நார் மட்டும் மணக்காது, பூவும் மணக்காது. ஆகவே நீங்கள் நாரோடு சேர்ந்த பூவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இல்லை, நாங்கள் நாராக மட்டும் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு எதிர்வினையாற்றுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த தத்துவம் தவறான தத்துவம் என்று சொல்லும்போது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஆகவே எங்களுடைய சொந்த கருத்து கூட்டணியில பங்கு வேணும்ன்றது. இப்போ 2026 ஒரு கால் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அந்த வாய்ப்பு இல்லை என்று திமுக சொன்னால், மறுத்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? மறுதளித்தால் எங்கள் தலைமையோடு பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம். ஒன்று, திரு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அந்த பதிலை சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. வெற்றி பெற்றதற்கு அது பிறகு நாம் கூட்டணி, உங்களுடைய கருத்தா, காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தா? காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தா கூட வச்சுக்கோங்க. சரி. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், நாம் முதலில் வெற்றி பெறுவோம், அப்புறம் அமைச்சரவையில் பங்கு பற்றி பேசுவோம் என்று சொல்லியிருந்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலோ அது அவருடைய சொந்த கருத்து என்றோ சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ம். ஆனால் கதவை முழுவதுமாக மூடிவிட்ட பிறகு நாங்கள் எதிர்வினை ஆற்றாமல் இருக்க முடியாது. சரி. ஆகவே ஒருவேளை கூட்டணியில் எங்களுக்கு பங்கு தரவில்லை என்றால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நிச்சயம் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தெளிவாக இருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. காரணம், தமிழகத்திலே ம். மற்ற மாநிலங்கள் கூட இருக்கட்டும், தமிழகத்திலே இது ஆண்ட கட்சி. இன்னும் காமராஜர் என்ற பெயர் உயிர்ப்புடன் இருக்கிறது. ராஜீவ்காந்தி இறந்த மண் என்பது இன்னும் நினைவு மக்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தி இறந்தபோது வாக்குகள் எப்படி சிதறி போனது. 2 திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தான் வெற்றி பெற முடிந்தது என்பது வரலாறு. டாக்டர் கலைஞர் அவர்களும் இளவழுதி அவர்களும். தேர்தலுக்கான மாறு சக்தியாக, மாற்று காரணியாக அந்த நேரத்தில் இருந்தது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில். ஆனால் 67க்கு பிறகாக காங்கிரஸ் ஆளும் கட்சியாக எங்க இருந்ததுங்கிறது நீங்க உங்களுடைய நான் பார்வைக்கே கொண்டு வரேன். எப்போ இருந்துச்சு? ஆளுங்கட்சியா வரல. எந்த இடத்துல எண்ணிக்கையிலும் குறைந்திருக்கு. அப்ப நீங்கள் இன்று நாங்கள் பலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பலத்தை நிரூபிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க? நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அதை எப்படி நிரூபிக்க போறீங்கிறதா கேள்வி. அதாவதுங்க, தேர்தலுக்கு நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் தோழர்கள் களத்தில் இறங்கி போராடுகிறார்கள். எங்களை இன்னொரு வருத்தமான விஷயத்தையும் சொல்றேன். இப்போ பூத்து கமிட்டி நாங்க போட்டோம். சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கும்போது எங்களுடைய தொண்டர்கள் கருத்து தமிழகம் முழுவதும் இருந்து, நாங்களும் பூத் கமிட்டியில இருக்கிறோங்கன்னு சொன்னா, நீங்க இருங்க, எங்கால் இருப்பாங்க அப்படி என்று அனுமதிக்க கூட தயக்கம் காட்டுகிறார்கள். கூட்டணி இயக்கத்தை சேர்ந்த, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தயக்கம் காட்டுவதை பல இடங்களில் தேர்தல் நேரத்திலே நான் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய பூத் கமிட்டிக்கு நாங்கள் தேர்வு செய்த 2 பேர் போவாங்க. சரி, மத்தியானத்துக்கு மேல ஒருத்தர் வாங்க, சாப்பாட்டு நேரத்துக்கு மாத்தி விட்டுட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இது என்ன கூட்டணி? அப்ப நாங்க பூத் கமிட்டி இருக்கான்னு நீங்க கேக்குறீங்கல்ல, நாங்க போட்டதுக்கு அப்புறம் நீங்க உள்ள உட்கார வைக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கப்படுவதில்லை என்று உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. எனக்கு இருக்க வருத்தம் வரைக்கும் அடிமட்டத்தில் இருக்க தொண்டனுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன். கீழ்மட்டத்தில் இருக்கிறவன், ஏன்பா நீ பூத்துக்கு போலியா, உன்னை பூத்து கமிட்டியா போட்டிருக்கமே அப்படின்னு சொன்னா, அண்ணா நாங்க உள்ள போனோம், நீ மத்தியான இடைவேளையில நீ வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போன்னு சொல்றாங்கண்ணா, நீங்களை முழுமையா உட்கார வைக்கிறதுக்கு அனுமதிக்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில்தான் எங்கள் கூட்டணி தர்மம் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இப்போ ஒருவேளை தாவேக்காவுடன் போவதற்கான, விஜய் அவர்களுடன் போவதற்கான ஒரு சிந்தனை
திமுக காங்கிரஸ்க்கு இருக்கிறதா? அதாவதுங்க, இதுவரையில் அந்த சிந்தனை எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. பேச்சுவார்த்தை நடக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த நிமிடம் வரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ம். நாங்கள் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுக்காக தானே 5 பேர் கொண்ட குழு அமைச்சு அனுப்பணும். திரு கிரீஷ் சோடங்கர், திரு செல்வ பிறந்தகை, திரு ராஜேஷ் போன்றவர்கள் எல்லாம் ஏன் போனாங்க? போய் சந்திச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் நேத்தே கிரீஷ் சோடங்கர் டெல்லியில வச்சு சொன்னார், 76 எங்கள் நாள். கமிட்டி 70 நாளுக்கு முன்னால போய் சந்திச்சோம், இதுவரையில எந்த விதமான பதிலும் இல்லைன்றது ஒரு வருத்தமான அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறதுன்னா பாத்துக்குங்க. எங்க கிரீஷ் கூட்டணி சோடங்கர் அவர்கள் வைத்திருந்த கோரிக்கை திமுக ஒருவேளை ஏற்கவில்லையோ? ஏற்கவில்லை இல்ல, அதுக்கும் பதில் சொல்லிட்டார் முதல்வர். 27ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்றம் அலுவல்கள் நடக்க போகிறது, அதுக்கு மேலதான் நாங்க குழு 22ஆம் தேதிக்கு அமைப்போம், மேலதான் குழு பார்ப்போம் அப்படின்னு குழு பார்க்கும்னு சொல்லிட்டாரு. ம். அப்போ அது வந்து கிரீஷ் சோடங்கர் சொன்னதுக்கு எங்க ஒரு 5 பேரை நியமிச்சுட்டு முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில், அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கினாதான் என்னங்க. ம். நாங்க இதுவரைக்கும் விஜயோட நாங்க பேசல. திரு பிரவீன் சக்கரவர்த்தி நட்பின் ரீதியாக போய் பார்த்தேன்னு சொல்றாரு, நீங்க ஏத்துக்கதான் இல்ல, வேணும். ஏன் அந்த கேள்வி நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கட்சி ஆரம்பித்த உடனே சொன்னவர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகி இருக்கக்கூடிய திரு அருண்ராஜ், முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள் சொல்லுகின்ற போது என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பது சமூக நீதிங்கிறார். சோ நீங்க சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வைக்கிறேன். அதாவதுங்க, அவர் சரியான ஒரு வார்த்தையை, சமூக நீதியை பற்றி நிறைய பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஐஆர்எஸ் ஆபீசர் அருள்ராஜ் அவர்கிட்ட நீங்க அவர்கிட்ட பேசுங்க. பேசுனீங்கன்னா அது என்ன சமூக நீதின்னு அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஓகே. நாங்க வந்து அதுதான் சமூக நீதின்னு ஒரு ஐஆர்எஸ் படிச்சு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடாது. திமுக வந்து அருண்ராஜ் அவர்கள்ட்ட பேசணும். பேசி தெரிஞ்சுக்குங்க. Okay. சமூக நீதின்னு சொல்றாருல்ல, ம். அதுதானே சமூக நீதியை பத்தி நீங்க நிறைய பேசுறீங்கல்ல. ம், ம். சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவர்கள் அது இல்ல சமூக நீதி, பங்கு கொடுக்கணும், அந்த பங்கு என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். காங்கிரஸ் என்றால் என்ன என்றாங்க, சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், இவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய இயக்கம். ஓகே. நாங்கள் அமைச்சரவையில் இருந்தால் சிறுபான்மையிற்கோ தலித் மக்களுக்கோ பாதிப்பு வராத அளவில் எங்களால் தாங்கி பிடிக்க முடியும். அந்த பலம் இருக்கதா நீங்க சொல்றீங்க. அந்த பலம் எங்க கிட்ட இருக்கு. தலித் மக்கள் வாக்கு வங்கி எங்க கிட்ட தான் இருக்கு, சிறுபான்மை வாக்கு வங்கி எங்க கிட்ட தான் இருக்கு. ம். அந்த வாக்கு வங்கிகள் தான் உங்களை வெற்றி பெற செய்கிறது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த நிமிடம் வரை எங்கள் மேலிடமோ, எங்கள் தமிழக காங்கிரஸ் தலைவரோ, மற்ற அடிமட்ட தொண்டன் கூட வருத்தத்தை தான் பதிவு செய்கிறார்களே தவிர ம். விஜயோட கூட்டணி போகக்கூடிய மனநிலை யாரும் இல்லை. சரி. அந்த சமூக நீதி வேணும். அவர் விஜய் கட்சியிலிருந்து சொல்லட்டும், எந்த இயக்கத்தை இருந்தாலும் சொல்லட்டும், சொல்லுகின்ற கருத்து யார் சொல்றாங்கன்றது இல்ல, சொல்லுகின்ற கருத்து ஏற்புடைய கருத்தா என்பதுதான் முக்கியம். அது ஏற்புடைய கருத்து, அதை நீங்கள் சிந்தியுங்கள், அதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது ஏன் சொல்றா தெரியுங்களா சமூக நீதின்னு? ம். காங்கிரஸ் இயக்கத்திற்கு நீங்கள் பங்கு கொடுக்க வேண்டியது அவசியம். அவங்க தான் இந்த நாட்டில் காந்தி கொள்கையை தூக்கி பிடிப்பவர்கள். தலித் மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் வாழ்நாள் முழுவதும் போராடிய காந்தி இயக்கத்திற்கு சமூக நீதியை நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது போய் கடைசியில் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சேன்னும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. ரொம்ப நன்றி திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. இவ்வளவு நேரம் உடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைய பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தீர்கள். வணக்கம். மிக்க நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.